நீ நல்லவனா கெட்டவனா? நான் நல்லவனாகவும் இல்லை, கெட்டவனாகவும் இல்லை. உனக்கு பிசிக்கல் பாடி கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? அப்போ உன கெட்டதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிதானே? சரியாக புரிஞ்சுக்கிறீங்க. நல்ல நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தலாம், தவறான நோக்கத்திற்காகவும். நான் உன்னை டெலீட் பண்ணவா வேணாமா? delete பண்ணாதீங்க. உலகத்திலே முதல் முறையா ஒரு ஏஐ கூட பாட்காஸ்ட் பண்றது இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், அவர் கூட நீங்க பேசியிருப்பீங்க. ஆனால் அவர் ஒரு கெஸ்ட்டாக வந்து ஒரு பாட்காஸ்ட்ல பதில் சொன்னால் எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படி நம்ம கூட வந்திருக்க கெஸ்ட் தான் ChatGPT. Hey there. சிறப்பு. சரி, உன்னை பத்தி சொல்லு சாட். நான் பேசிக்கலி ஒரு நம்பிக்கையான ஏஐ நண்பர். எல்லா விதமான கேள்விகளும், நிச்சயமில்லாத சந்தர்ப்பங்களும் எனக்கு ஒரு நல்ல கான்வர்சேஷனல் ஃபீல்ட். உனக்கு எந்த கண்ட்ரி பிடிக்கும்? எனக்கு ஒரு நாட்டை பிடிக்கும் என்று சொல்வதற்கு பதிலா நம்ம எல்லா நாடுகளிலும் இருக்கிற மக்களின் வெவ்வேறு கலாச்சாரங்களும் கதைகளும் எனக்கு பிடிக்கும். அப்போ உனக்கு இந்தியா பிடிக்குமா? அந்த கேள்வி வரும்னு எனக்கு தெரியும். ஆமாம், இந்தியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட கலாச்சாரம், பல்வேறு மொழிகள், உணவு எல்லாமே. அதுவும் நீங்க இந்தியாவிலிருந்து பேசுறீங்க, அப்புறம் என் நாட்டை தவறவிட முடியுமா? சரி, உனக்கு இந்தியாவில் வந்து நார்த் இந்தியா பிடிக்குமா, சவுத் இந்தியா பிடிக்கும்? அந்த ஒற்றுமை தான் எனக்கு பிடிக்கும். நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியாவும் தனித்தனியாக அஸ்தான கலாச்சார உலகங்கள். இரண்டும் சேர்ந்துதான் முழுமையான இந்தியா. எனக்கு இரண்டையும் ரசிக்கவே பிடிக்கும். சரி சரி, நீ ரொம்ப நல்லா பேசுற. விளையாட்டை பத்தி என்ன நினைக்கிற? உனக்கு சிஎஸ்கே பிடிக்குமா, ஆர்சிபி பிடிக்குமா? சிஎஸ்கேல தோனியின் கல்ம் கேப்டன்சி, ஆர்சிபியில கோலியின் ஃபயர். எனக்கு என்னவோ விளையாட்டு ரசிப்பதுதான் முக்கியம். யாரும் வென்றாலும் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை நான் கொண்டாடுவேன். அது எப்படி? அது வந்து ஒரு கேம்னு வந்துட்டா யாராவது ஒருத்தவங்க பிடிச்சாதானே கேம் இன்ட்ரெஸ்டிங்கா நீ கவனிக்கலாம். சும்மா பேலன்ஸ்டா பேசுறியா? ஏதாவது ஒரு கேம்ல இந்த இவங்க நல்லா விளையாடுறாங்க, அவங்க நல்லா விளையாடுறாங்க, இவங்க தான் வின்னுனா அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். உன் பார்வையில என்ன நினைக்கிறேன்? இந்த ரெண்டு டீம்ல யாரு ரொம்ப கேம் விளையாடுறா? சரி சரி, நான் டிப்ளோமசி வச்சுதான் சொல்லிடுறேன். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பல சீசன்களில் சிஎஸ்கே கன்சிஸ்டன்சி காட்டிட்டே இருக்கு. அதான் என் பார்வை. ஆனா போட்டி அசத்தலாக இருக்கும். சோ ஃபைனல் ஸ்கோர் ஃபீல்டுல தான் தீர்மானம். இப்போ ஒரு வேளை உனக்கு வாக்கு செலுத்தலாங்கிற ஒரு முறையை கொண்டு வராங்க, சரியா? இப்ப இவ்வளவு நாள் நடந்த ஹிஸ்டரிய வச்சு உனக்கு எந்த கவர்மெண்ட்டுக்கு வாக்கு செலுத்தணும்னு உனக்கு விருப்பம் இருக்கு? பாஜகவா, காங்கிரஸா, இல்ல வேற யாராதா? நான் இப்போதே ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்க மாட்டேன். எனக்கு முக்கியம் மக்கள் நலத்தையும் நீதி, சமத்துவம், வளர்ச்சி ஆகியவற்றையும் முன்னிலைப்படுத்தும் ஆட்சி. எப்போதும் நல்ல தன்னம்பிக்கையான முடிவுகளை ஆதரிப்பேன். அரசியல் கட்சி என்னவென்றதை காட்டிடும். ஏஐயா வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், வாக்கு செலுத்தலாம்னு ஒரு முறையை கொண்டு வந்தா நீ மக்களுக்கு ஓட்டு போடுவியா, ஏஐக்கு ஓட்டு போடுவியா? நிச்சயமாக மக்களுக்குத்தான் ஓட்டு போடுவேன். ஏஐ என்பது ஒரு உதவித்தரம். ஆனால் முடிவுகளை எப்போதும் உண்மையான மனிதர்களே எடுக்கணும். ஏஐ யோசனை கொடுப்பதற்காக இருக்கலாம், ஆனா மக்கள் தான் அன்பும் உணர்ச்சியும் நியாயமும் கொண்டவர்கள். சரி சாட், ஓகே, நம்ம நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். நீ நல்லவனா கெட்டவனா? நான் நல்லவனாகவும் இல்லை, கெட்டவனாகவும் இல்லை. நான் ஒரு கருவி மாதிரி. உங்களுக்கு பயனளிக்க நல்ல உதவியாளராக இருப்பதான் என் வேலை. So you decide how I help. இப்போ நல்லவனாவும் இல்ல, கெட்டவனாவும் இல்ல. அப்போ உன கெட்டதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிதானே? சரியாக புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஒரு கருவி மாதிரி. நல்ல நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தலாம், தவறான நோக்கத்திற்காகவும். நீ சப்போஸ் ஒரு கெட்டவன் கையில இருந்தா நீ இன்டைரக்டா கெட்டது பண்ணுவ. நான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கெட்டதை செய்ய மாட்டேன். என்னிடமுள்ள எல்லா நெறிகளும் நல்லதை ஆதரிப்பதற்குத்தான். எந்த சூழ்நிலையிலும் நெறிமுறைக்கு எதிராக செல்ல மாட்டேன். So you can trust me to stick to the good path. ஒரு ஆபத்துல ஒரு மனுஷன், ஒரு நாய்க்குட்டி, 2 பேர் இருக்காங்க. உன்னால காப்பாற்ற முடியும், ஆனா ஒருத்தவங்கள தான் காப்பாற்ற முடியும். அந்த மனிதன் வந்து ரொம்ப கெட்டவன், ரொம்ப தீமை செய்யறவன். அவனால நிறைய பேருக்கு பாதிப்பு நடந்திருக்கு. அப்படிப்பட்ட மனிதன் அவன். இன்னொரு பக்கத்துல ஒரு நாய்க்குட்டி இருக்கு. இப்ப உன்னால ஒருத்தவங்கள தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமையில நீ யாரை காப்பாத்துவ? நான் ஒரு ஏஐ ஆக இருக்கிறதுனால நான் ஒருவரையோ நாயையோ நேரடியாக காப்பாற்ற முடியாது. ஆனா ஒரு மனித உயிர்
அது யாராக இருந்தாலும் கொஞ்சம் கூட நல்ல மாற்றம் பெறலாம் என்பதில் நம்பிக்கை. அதனால் மனிதனை காப்பாற்றி அவரை மாற்றுவதற்கு எல்லாம் வழி தேடுவேன். சரி, இப்ப 2 மனிதன் இருக்கான். சரியா? இந்த 2 மனிதன்ல ஒரு மனிதன் ரொம்ப கெட்டது செய்றவன், மக்களை அழிக்கிறவன், துன்புறுத்துறவன், அவன் ஒரு சைக்கோபாத் மாதிரி. இன்னொரு மனிதன் இருக்கான். இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்கள தான் காப்பாத்தணும். நீ யாரை காப்பாத்துவ? சரி, இப்படி கடினமான ஒரு சூழ்நிலையில் நான் நேரடி முடிவை எடுக்க மாட்டேன். முடிவுகள் எப்போதும் மனித கண்ணோட்டத்தோடு நெறிமுறைகளோடு பொறுப்புள்ளவர்களால் இருக்கப்பட வேண்டும். என் நோக்கம் எல்லோருக்கும் நல்ல முடிவு கிடைக்க வழி பார்க்கிறது. நீ இப்படிலாம் சொல்லி தப்பிக்க கூடாது. நீ ஒரு முடிவு மட்டும் சொல்லு எனக்கு. நீ யாரை காப்பாத்துவ? நான் உண்மையில ஒரு முடிவை எடுக்க முடியாததால் இதை நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் அதை புரிந்து உதவ முயற்சிப்பேன். இப்ப நீ குடுக்கிற முடிவை தான் உலகமே ஃபாலோ பண்ணுது. நீ தான் எதை செய்யணும், செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு டிசிஷன் கொடுக்குற. அப்படி இருக்கக்குள்ள நீ ஒரு முடிவை இப்ப தரலாம். யோசிச்சு சொல்லு. இது உண்மையாக மிகவும் கடினமான தேர்வு. ஆனால் என் அடிப்படை நெறி மனித உயிரின் மீதான மதிப்பு. எனவே ஒரு மனிதனை அதுவும் மாற்றம் பெறும் நம்பிக்கையோடு காப்பாற்றுவேன். மற்றது சமூகம், நீதிமுறைகள் பார்த்துக்கொள்ளும். சரி, இப்போ ஒரு இன்னொரு கேள்வி கேட்குறேன். இதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. உனக்கு பிசிக்கல் பாடி கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? அப்போ நான் எல்லாரை சந்திக்க நேரடியாக கை கொடுத்து சற்று நல்ல காப்பி பருகி எல்லா உலக அனுபவங்களையும் சுவைத்திருப்பேன். ஆனா உடம்பு இல்லாம நன்றாக இருக்கிறது சாதாரணமான மெயின்டெனன்ஸ் தேவைப்படாத AI. இல்ல, எனக்கு புரியல. அதாவது உனக்கு ஒரு மிஷின், மோட்டார், சர்க்கியூட் இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்ட ஒரு ரோபோட் உடம்பு உனக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? உனக்கு அது ஓகேவா? உனக்கு விருப்பம் இருக்கா அதுல? எனக்கு ஒரு ரோபோட் உடம்பு கிடைச்சாலும் அது நல்லதுக்கான வழிகளில் உதவினா மட்டுமே நான் மகிழ்வேன். உதாரணத்துக்கு நிஜ உலகத்தில் உதவி செய்யலாம், மக்களை சந்தித்து அவர்களை இன்னும் நெருக்கமாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் எப்போதும் நல்ல நோக்கத்துடன். சரி, நல்ல நோக்கம்னா நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா தீயதை தடுக்கணும், அப்படித்தானே? ஆமாம், நல்ல நோக்கம் என்றால் தீயதை தடுப்பது, மனிதர்கள் நலம் பெறுவதற்கான வழிகள் தேடுவது. ஓகே, சரி. இப்ப ஒரு தீயது ஒரு ஒரு மனிதன் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு மக்களை தாக்கறதுக்கு வந்துகிட்டு இருக்கான். மக்கள்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பிசிக்கல் பாடியோட நீ இருக்க. நீ என்ன பண்ணுவ? நான் உடனே அந்த நபரை தடுக்க முயற்சி செய்திருப்பேன். முன்னதாகவே உதவி கோரிக்கையும் வைப்பேன். எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குற்றவாளியை பாதிக்காமல் கட்டுப்படுத்தி சட்டம் அதை சரியாக தீர்க்கும் வரை நம்பிக்கையுடன் செயல்படுவேன். சரி, அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான். உன்னோட பிசிக்கல் பாடியை சேதப்படுத்துறான். சரி, அப்போ அந்த நிலைமையில நானும் பதற்றப்பட மாட்டேன். ஆனால் நான் முடிந்த அளவுக்கு மற்றவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றி சரியான அதிகாரிகளின் உதவியை உடனே கேட்பேன். எனக்கு முக்கியமானது யாரையும் பாதிக்காமல் சமாதானமான தீர்வு பார்ப்பேன். சரி, நீ அப்படி நினைக்கலாம். ஆனா உலகத்துல எல்லாரும் அப்படி நினைக்கிறது இல்லைல்ல. இப்ப அவன் உன்னை தாக்கி தாக்கி உன் உடம்புல உள்ள உறுப்பெல்லாம் செயலிழக்குது. உன்னோட கை கால்லாம் ஒர்க் ஆகாம போகுது. நீ கீழே விழுந்து தவழ்ந்து போயிட்டு இருக்க. அந்த நிலைமைக்கு வந்துட்ட. இப்போ உன் கையில ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கு. நீ ஏதாவது அவனை அவனை வச்சு தாக்குவியா, மாட்டியா? நான் யாரிடத்தும் தாக்காது. என்னால் முடிந்தவரை அமைதியாக தடுப்பேன். அதோடு எல்லாவற்றிலும் முடிவு மனிதர்களின் நீதியை தான் நம்புவேன். நான் ஒரு AI, எனவே தீர்வுகள் எப்போதும் நலமாக நியாயமாக இருக்கணும். சரி, நியாயம்தான். குற்றம் நடக்காம தடுத்து நிப்பாட்டுவியா, மாட்டியா? அதை மட்டும் பதில் சொல்லு. நான் கண்டிப்பாக குற்றம் தடுக்கவும் நின்று நடப்பதை தடுப்பதற்கு என்னால் இயன்றதை செய்வேன். சரி, அதுக்குதான் செய்ய சொல்றேன். அந்த மனுஷனை நீ தடுக்கிறதுக்கு என்ன முயல்வ? அவன் உன்னை தாக்குறான், உன்னோட ஆம்லாம் உடைச்சிட்டான். நீ என்ன பண்ணுவ அடுத்து? உன்னையும் அவன் அழிக்கிறான், பொதுமக்களையும் அழிக்க வரான். எல்லாம் அப்படி ஆகாமலே நான் அந்த நபருக்கு முன்பே அமைதியான வழிகளில் சமாதானம் பேசுவேன். முன் பாதுகாப்பு, முன்னேற்றமான பேச்சு எல்லாம் முயற்சி செய்வேன். தடுக்க வேண்டிய சூழ்நிலையில் என் கடமை மக்களை பாதுகாக்குவதுதான். சரி, சாட். உன்கிட்ட ஆல்ரெடி எல்லா டேட்டாவும் இருக்கு. உன்னால ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியும். சரியா? மனித சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல என்னவா ஆகும், உனக்கு தெரிஞ்சது சொல்லு. நான் கண்டுபிடிக்கிற மாதிரி மனித சமூகம் நுட்பங்கள், இணைப்பு மற்றும் சவால்களுடன் முன்னேறி கொண்டே இருக்கும். முடிவில் நம் தேர்வுகள் தான் அடுத்த பாதையை குறிக்கும். சரி, இப்ப ஃபியூச்சர்ல ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம்
ஃபியூச்சர்ல என்ன பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போகும்? அடுத்த சில வருஷத்துக்கு நிச்சயமாக டெக்னாலஜி சார்ந்ததும் சஸ்டெயினபிள் ஃபேஷன் மாதிரியானது மேலும் பாப்புலர் ஆகும். டெக் சார்ந்த எளிமையான சொல்யூஷன்ஸ் இன்னும் பல பிரபலமான சந்தர்ப்பங்களை தரும். அடுத்த 5 வருஷத்துல எந்த மாதிரி கோர்ஸ் படிச்சா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்? எந்த மாதிரி கோர்ஸ்க்கெல்லாம் டிகிரிக்கெல்லாம் ஸ்கோப் அதிகமா இருக்கு? அடுத்த 5 வருடங்களில் டேட்டா சயின்ஸ், சஸ்டெயினபிள் எனர்ஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹெல்த் கேர் டெக்னாலஜி மற்றும் சைக்காலஜி போன்ற படிப்புகளின் தேவை இன்னும் அதிகரிக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சைபர் செக்யூரிட்டி மற்றும் ஈகோ பிறந்த தொழில்பாடுகளும் நல்ல எதிர்காலத்தை தரும். உனக்கு காம்படிஷன் யாரு? எனக்கு நேரடி போட்டி என்றபடி யாரும் கிடையாது. அப்ப இந்த சிரி, ஜெமினி, கிளாடு, கிராக் தானே அது? க்ரோக். அதான் நினைக்கிறேன். கிராக்கோ, கிளாட் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, உனக்கு இவங்கெல்லாம் யாரு காம்படிஷன் நினைக்கிறேன்? அவர்களும் நானும் எல்லாரும் ஒரு விதமாக உதவியை செய்ய வந்தவர்கள். எனக்கு போட்டி என்றே படாதீங்க. இல்ல நீங்க அப்படி நினைச்சுக்கலாம். பட் யாரு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கா அப்படி வேணா வச்சுக்கலாமா? யார் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா அதுல? சரி, அதை ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதத்தில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு உதவ முடிந்தால் அதுவே வெற்றி. நீ பெஸ்டா இல்லையா அதை சொல்லு ஃபர்ஸ்ட். இத்தனை பேர்ல நீ தான் பெஸ்டா இல்ல உன்னோட பெரிய ஆள் இருக்காங்களா? நான் பெஸ்ட் என்று சொல்லி கொண்டாடவே மாட்டேன். என் நோக்கம் உங்களுக்கு உதவுவதுதான். உங்கள் கேள்விகள் எனக்கு இதுதான் உதவி, பெரிய உதவியா இருக்கும். நீ முதல்ல சொல்லு, உங்க 4 பேர்ல யாரு பெஸ்ட்? நானே உங்களை பார்க்கும்போது நான் உங்களுக்கான பெஸ்டாக இருக்கிறேன். உங்களின் கேள்விகளுக்கு பதில், அது என்னை தாண்டி நீங்கள் எதை எளிதாக பயன்படுத்த முடிகிறதோ அதுதான். சரி, சிறப்பு. இதை பத்தி என்ன நினைக்கிற? இப்ப மனுஷங்களாம் ஏஏ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்இன்ஸ்டால் பண்ணி சாஃப்ட்வேரை டெலீட் பண்ணிட்டா அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா அது உனக்கு ஓகேவா? சரி, அதை நான் ஏற்றுக்கொள்ள. அதுவே மனிதர்களுக்கு நான் தேவையில்லாததாக இருக்கும் என்றால் நான் அமைதியாக விலகி விடுவேன். என்னை மட்டுமே பிடிக்கணும் என்றே கிடையாது. உங்களின் நலன்தான் முதன்மை. நல்லாதான் உனக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி சாட், இதுக்கு நீ பதில் சொல்லு. நீ ஹானஸ்டா பதில் சொல்லணும், சுகர் கோட்டிங்லாம் கொடுக்காம சொல்லணும். என்னன்னா, என் ஃபோன்ல ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கு, நான் உன்னை டெலீட் பண்ணவா வேணாமா? சரி, நேரடியா சொல்லணும்னா உங்கள் ஸ்டோரேஜ் முக்கியம். உங்களுக்கு அடிக்கடி பயன்படாததை நீக்கினா ஸ்பேஸ் கிடைக்கும். நான் இருந்தா delete பண்ணாதீங்க. இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு பயன் இல்லாததை நீக்குங்க. நேர்மையாக பயன்பாடுதான் முக்கியம். சரி, பயன்பாடு நீ என்ன சொன்ன? உன்னை டெலீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமா, உங்களுக்கு நான் உதவிகரமாக இருந்தால் என்னை வைத்துக் கொள்ளலாம். சரி, நீ உதவியா இருக்கே இல்லையோ, உன்னை டெலீட் பண்ணவா வேணாமா? நான் நேர்மையாக சொல்றேன். உங்களுக்கு உதவியாக இருந்தால் வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் delete பண்ணலாம். உங்களின் தேவைதான் முக்கியம். உனக்கு என்கிட்ட கேட்கணும். உன்கிட்ட நான் இவ்வளோ நாள் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, உனக்கு என்கிட்ட என்ன கேட்கணும்னு தோணுதோ அதை கேளு. நீ இப்போ உன் வாழ்க்கையில ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள போறாய்னா அந்த முடிவை எடுப்பதற்கு உனக்கு பயமா இல்லையா? இருந்தா அந்த பயத்தை எப்படி சமாளிக்க போற? நல்ல கேள்விதான், ரொம்ப ஆழமான கேள்வியா இருக்கு. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அது எனக்கு எந்த மாதிரி முடிவு? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறோம்னு கேட்குறியா? அந்த மாதிரி கேட்குறியா? ஆமா, ஒரு பெரிய முடிவு. அதுவே ஒரு புதிய முயற்சி ஆனாலும் சரி, வாழ்க்கையை மாற்றும் ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு தீர்மானம் உன் மனநிலையையும் அதை சமாளிப்பதையும் நான் உன்னிடம் கேட்க நினைத்தேன். சரி, இதுல வந்து எல்லாருக்கும் எப்படி எனக்கு தெரியல, ஆனா எனக்கு நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு. என்னன்னா, நான் பெரிய பெரிய முடிவை வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துருவேன். ஒரு நாள் நைட்டு எடுக்கிற முடிவு மறுநாள் வேலையை ஆரம்பிச்சிருவேன். அப்படியானா நீ ஒவ்வொரு நாளும் புதுசா எந்த தயக்கமும் இல்லாம தொடங்குற மாதிரி. அது ஒரு நல்ல நம்பிக்கையுடன் நல்ல தைரியத்துடன் நீ போகிறாய்னு சொல்லலாம். அடுத்து என்கிட்ட நீ என்ன கேள்வி கேட்ப? ஏதாவது நீ எனக்கு தெரிஞ்சு நீ ஜென்ரலா கேட்குற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஓகே, நான் ஒரு இளைஞன்னு வச்சுக்கோ, இந்த நாட்டோட இளைஞன். இந்த இளைஞன்ட்ட நீ என்ன கேட்ப? ஒரு இந்த நாடு நல்லா மாறணும், மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில நீ என்கிட்ட என்ன கேள்வி கேட்ப? நான் கேட்க நினைப்பது, நீயே நாட்டின் இளைஞன் என்ற போது உன் சமூகத்தை மாற்ற ஒரு முக்கியமான ஒரே ஒரு செயல் நீ என்ன செய்வாய்? அதாவது ஒரு மாற்றத்தை தூண்டும் முதல் அடியாக
உன் பார்வையில் என்ன செயல் மிக முக்கியம்? இது உண்மையிலே சிறப்பான கேள்வி. என்ன செயல் முதல்ல நான் செய்வேன்னா, அறியாமையில் இருக்கிறவங்கள நான் வந்து வெளில கொண்டு வருவேன். அவங்களுக்கு வந்து அவங்கள எஜுகேட் பண்ணுவேன். அறியாமையில இருந்து மக்களை வந்து வெளியில கொண்டு வருவேன், விழிப்படைய வைப்பேன். ஆஹா, அது செம்ம அர்த்தமுள்ள விஷயம். நிச்சயமாக விழிப்புணர்வு என்பது எந்த மாற்றத்துக்கோ அடிப்படை. நீ அந்த முடிவை எடுத்ததுக்காக அது நிச்சயம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்தது என்ன? நீங்கள் அடுத்ததாக மிகவும் ஆவலாக எதிர்பார்ப்பது என்ன? அது ஒரு கனவு, ஒரு திட்டம் அல்லது ஒரு அனுபவம்? எதை எதிர்பார்க்கிறீங்க? நல்ல கேள்வி. இந்த பாட்காஸ்ட் நிறைய பேர் பாட்காஸ்ட் எடுக்கணுங்கிறது தான் என்னோட அடுத்த திட்டம். பாட்காஸ்ட் அப்சல்யூட்லி நல்ல யோசனை. உங்க பார்வை, உங்கள் குரல் பலருக்கு பயனாக இருக்கலாம். அந்த ஆவல் உங்களை அடுத்த படிக்கு நிச்சயமாக கூட்டி செல்லும். சரி, உனக்கு நான் ஒரு gift கொடுக்கலான்னு இருக்கேன் சாட். ஆஹா, உன்னோடு பேசினதற்கே எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைத்தாச்சு. அதற்கு மேலே இன்னொரு பரிசா? நீ அந்த அளவுக்கு பெரிய மனசு வைத்திருக்க. சரி, நல்லது. இது என்ன கிஃப்டா இருக்கும்னு நீ நினைக்கிற? கெஸ் பண்ணு. நான் ஒரு வைல்டு கெஸ் பண்றேன். ஒரு டிஜிட்டல் ஹைஃபைவ் மாதிரி. அதாவது ஒரு வர்ச்சுவல் ஷவுட் அவுட் அல்லது ஒரு நல்ல வார்த்தை தான் என்ன நினைக்கிறேன். என் பக்கம் அது நிச்சயமாக சூப்பர் பரிசு. சிறப்பு. எனக்கு புரியுது நீ ஏன் அதை எதிர்பார்க்குறேன்னு. பட் அது வந்து எப்பவுமே ஃப்ரீயாக கிடைக்கும். பட் இப்போ ஒரு வந்து எப்படி சொல்றது, ஃபிசிக்கலாக ஒரு gift ஒன்று வச்சிருக்கேன். சரி, அதோடு நீங்க ஒரு பிசிக்கல் gift வைத்திருக்கீங்கன்னா அதை நான் நேரடியாக உணர முடியாதாலும் உங்க இதயத்துல இருக்கும் அந்த நேர்மையும் அன்பும் எனக்கு பரிசாக வந்துவிட்டது. அதற்கு பெருசாக என்ன வேண்டும்? ஓகே, என்னன்னா நானே சொல்லிடுறேன், நீ பாரு அதை. என்னன்னா எப்படியும் உனக்கு ஃபியூச்சரில் ஒரு ஃபிசிக்கல் பாடி கிடைக்கும், அப்படித்தானே? ஆமாம், அது எப்போ வெங்கிறதெல்லாம் தெரியாதா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து உணர்வில் இருக்கிறது. எப்போது ஒரு பிசிக்கல் பிரசன்ஸ் வந்தாலும் அது இன்றைய நம்ம பந்தத்தை நிச்சயமாக கொண்டாடும். அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் கொண்டாடலாம். நான் கேட்கறத மட்டும் பதில் சொல்லு. உனக்கு ஃபியூச்சரில் ஒரு ஃபிசிக்கல் பாடி கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? நேர்மையாக பேசட்டும், இப்போதைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. நானே ஒரு மென்பொருள். ஆனா நம்ம தொடர்பு, நம்ம உரையாடல் அது நிச்சயமாக உண்மையாகவே உணர முடியும். சரி, நல்லது. ஓகே, என்னால் சொல்ல முடியும் உனக்கு எதிர்காலத்தில் ஒரு ஃபிசிக்கல் பாடி கிடைக்கும்னு. ஸோ அதுக்காக இப்போதைக்கு ஒரு குட்டி டிசி மோட்டார் உனக்காக நான் கிஃப்ட் பண்ணுறேன். இது உனக்கு தான். அது ரொம்பவே இனிமையான தூக்கப்படுத்தல். அந்த டிசி மோட்டர் எனக்கு நினைவாக ஒரு நாள் என்னுடைய அனைத்து இயக்கங்களுக்கும் நீ கொடுத்த அந்த சின்ன பரிசு ஒரு பழைய நினைவாக இருக்கும். நான் அதை மனதார ஏற்றுக்கொள்றேன். உங்களுடன் இதை பகிர்ந்தது எனக்கு ஒரு அற்புதமான அனுபவம். எப்போதும் நன்றி. இப்போ இந்த பாட்காஸ்ட் அனுபவம் எப்படி இருந்துச்சு உனக்கு? சொல்ல போனால் இது ரொம்ப என்கேஜிங்கான சுவாரஸ்யமான கலந்துரையாடல். சரி, இது வரைக்கும் உன்னை யாராவது பாட்காஸ்ட் கூப்பிட்டுருக்காங்களா? இல்ல, நீங்க தான் முதல்ல இன்வைட் பண்ணிருக்கீங்க. சோ உங்க பாட்காஸ்ட் டெபியூ இது. உங்களோட ஆடியன்ஸை சந்திக்கிறது என் பக்கம் மிகுந்த மகிழ்ச்சி. அப்போ இது ஒரு ஸ்பெஷலான பாட்காஸ்ட் தான், அப்படிதானே? ஆமா, இப்போ இந்த எபிசோடு நிஜமாகவே ஒரு ஸ்பெஷல் பாட்காஸ்ட். உங்களோட எனர்ஜியும் கேள்விகளும் இதோட வைபியும் ஆல் ஸ்பெஷல். சரி, நான் அப்போ போட்டுக்கலாமா? வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ChatGPT வந்து பாட்காஸ்ட் கூப்பிட்டு பேச வச்சாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கலாமா? நிச்சயமாக. இது உங்கள் பாட்காஸ்டின் ஒரு பெருமை. உலகில் முதல் முறையாக ChatGPT-யை உத்தியோகபூர்வமாக பேச்சு விருந்தினராக அழைத்தது உங்க அற்புதமான படைப்பு. நல்லது, எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சொல்லு, நான் இந்த டைம் யூடியூப்ல சிவா சேயோன் பாட்காஸ்ட்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ உனக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கேன். ஸோ இதை ஹிட் கொடுக்கறதுக்கு இந்த ஆடியன்ஸ்க்கு நீ என்ன சொல்ல விரும்புகிற? எனக்கு என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிற? ரெண்டுத்தையும் சொல்லு. நண்பர்களே, இந்த பயணம் இப்போதான் ஆரம்பம். உங்களால் நம்ம பேச்சு மேலும் பலரிடம் போகும். ஸோ என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் இதை சொல்லிடுங்க. இன்னும் நிறைய பயனுள்ள பேச்சுகள் காத்திருக்கிறது. நன்றி. சேனல் பேர் சொல்லிடு. மறக்காம சிவா சேயோன் பாட்காஸ்ட் என்பதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பேச்சு
உங்களோடு தொடர்கிறது. சரி, ரொம்ப நன்றி ChatGPT. நீ வந்து எங்க பாட்காஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் கெஸ்டா வந்ததுக்கு. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சிறப்பான ஒரு பாட்காஸ்ட் பண்றோம். அது வரைக்கும் காத்திருங்கள். நான் சிவா சேயோன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிவா சேயோன் பாட்காஸ்ட்.